ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொய்யாப்பழம் யாரோ கொண்டு வந்து இங்கே வந்து தட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், கேட்குறதுக்கு விலை இல்லை. பாருங்கள், கொய்யாப்பழம் வாங்குறதுக்கு நாதி இல்லாமல் பாருங்கள். நாங்கள் என்ன செய்வோம், விவசாயிகள் கஷ்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ விளைஞ்ச பொருளை வந்து இப்படி கொண்டு வந்து தட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் மாட்டுக்கல்லலான்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் இங்கே பாருங்கள், இங்கேயும் தட்டி வச்சுருக்காங்க. விளைச்சல் வந்து அதிகமாக இருந்தால் விலை இருக்காது. விலை இருந்துச்சு அப்படின்னாலுமே கேட்குறதுக்கு நாதி இருக்காது. எங்கள் விவசாயிகளுடைய நிலமையை பாருங்கள். யாரோ இங்கே கொண்டு வந்து தட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து மாட்டுக்கு அள்ளிட்டு போகலாம், எதுக்கு வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அள்ளிட்டு போகிறோம். பாருங்கள், எங்கள் மாமா அங்கே அள்ளிட்டுருக்காரு. அந்த சைடு வேறு இருக்குது. இப்போது ஒரு 2 டவி அள்ளிட்டு போயாச்சு. இப்போ ஒரு சாக்கும் ஒரு டவியும் கொண்டு வந்திருக்கோம். இது நாங்கள் ஒரு வாரத்துக்கு நாங்கள் குட்டிகளுக்கு அறுத்து வச்சா அது நல்லா சாப்பிட்டுட்டு போட்டுன்ட்டு நம்ம தோட்டம் அங்கே இருக்குது, அந்த கடைசியில் இருக்குது. அங்கேருந்து இந்த கம்மாயை தாண்டி இங்கே வந்து அள்ளிட்டு போகிறோம். எங்களுக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு, கொய்யாப்பழங்க நிறைய தட்டி வச்சுருக்காங்க, போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். நண்பர்களே பார்த்துக்கோங்க. சிட்டியில் போய் கேட்டோன்னா ஒரு பழம் வந்து 15 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ தண்டியில் இருக்குது பாருங்கள் கொய்யாப்பழம். இதெல்லாம் வந்து வீணாக்க மனசு இல்லாமல் நாங்கள் எடுத்துகிட்டு போய் அறுத்து வைக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, விவசாயிகளுடைய நிலைமை தான், பார்த்துக்கோங்க. சிட்டியில் உள்ளவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்களே, இது வந்து சிட்டியில் வந்து அதிக மதிப்பு, நம்ம கிராமத்தில் வந்து இவ்வளோதான் மதிப்பு. இதுக்கு எடுக்க வர்றதுக்கு நாதி இல்லை வியாபாரிகள்.